சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார காலங்களில் ஏற்படக்கூடிய 5 நல்ல விஷயங்கள், குட் நியூஸை பற்றி நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சனி பகவானுடைய பார்வையானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குது. ஆனால் 2ஆம் அதிபதி அங்கே வலுப்படுறாரு. அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானம் ரொம்ப சிறப்பாகனதாக இதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது சிம்ம ராசிக்கு ராசியிலேயே அமர்ந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் நண்பர்கள் மூலமாக அதிகமான ஒரு துயரத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே எனக்கு ஒழுங்காகவே இல்லை, எவனை பார்த்தாலும் நீ ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சிம்மராசிக்காரங்க. நீங்கள் அந்த குரு அதிசார காலங்களில் ஏற்படக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் ஒரு 5 நியூஸ் கேட்குறீங்க. முதல் நியூஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதிசாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்போ நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அதிசார பயிற்சியும் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா, அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையை கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு ஒரு கெட்ட சுபத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார். ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்துக்கு 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார காலங்கள்ல ஏற்படக்கூடிய 5 நல்ல விஷயங்கள், குட் நியூஸை பற்றி நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்காரங்க நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு கம்பெனி ரன் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு முதல்ல வேலைக்கு ஆள் கிடைக்காம இருப்பாங்க.
அப்போ இந்த குரு அதிசார பயிற்சி காலங்களில் அவங்களுக்கு வந்து வேலையாட்கள் முதல்ல வந்து கிடைப்பாங்க. அப்போ வேலையாட்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரங்களில் 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலேயே வந்து அமர்ந்தாரு. அவர் தான் பாருங்க, குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. அப்போ குரு வந்து அமர்ந்தவனே அதிசாரத்தில் வந்தாலும் சரிதான், வக்கரமாக வந்த எது வந்தாலும் சரிதான், குரு தன் ராசியில் அமர்ந்த உடனே பாருங்க 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறப்ப வந்து குழந்தை பாக்கியம் முதல்ல வந்து கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு என்னதான் உடம்புல வந்து 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்து குழந்தை பாக்கியம் முதல்ல உருவாக ஆரம்பிக்கும். அடுத்து சனி பகவானுடைய பார்வையானது சிம்மராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குது. ஆமாம், 2ஆம் அதிபதி வந்து அங்கே வந்து வலுப்படுறாரு. அப்போ வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் ரொம்ப வந்து சிறப்பானதாக இருக்கும். சனி பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த வரக்கூடிய வருமானமானது அது வந்து ஒரு சேமிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார காலங்களில் இருக்குது. அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது சிம்ம ராசிக்கு ராசியிலேயே அமர்ந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் நண்பர்கள் மூலமாக அதிகமான ஒரு துயரத்தை ஒரு சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே எனக்கு ஒழுங்காகவே இல்லை, எவனை பார்த்தாலும் நீ ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார காலங்களால் நல்ல நண்பர்கள் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அமைவாங்க. வந்து இதே நேரத்தில் பாருங்க, இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்மராசிக்கு பாகிஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு ஏதாவது வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலப்பா, ஏற்கனவே வந்து அட்டமச்சனி கேது எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சு, நான் எப்போ வந்து வெளிநாடு போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்து உருவாகும். இப்போ நீங்கள் வந்து அந்த குரு அதிசார காலங்களில் ஏற்படக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து ஒரு 5 நியூஸ் கேட்குறீங்க. முதல் நியூஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க வந்து தொழில் வந்து சரிவர நடத்த முடியாமல் முதல்ல வந்து சிரமத்துக்கு ஆளாவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து அவருடைய பார்வையானது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்து மேலே படுது. என்னதான் வந்து ஒரு சுபகிரகமான ஒரு குரு அந்த ராசியிலேயே அமர்ந்தாலும் சிம்ம ராசிக்கு 5, 8 கூடையவர். அப்போ 8ஆம் அதிபதி வந்து நம்ம ராசியிலேயே உட்கார்றப்ப நிறைய வந்து இவங்களே நிறைய நெகட்டிவான விஷயங்கள்ல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். அப்போ எந்த வார்த்தையை பேச தன்னுடைய வாக்குனாலேயே நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு அதிசார காலங்களில் இருக்குது. அப்போ குரு பகவானுடைய பார்வை அது பாருங்க 8ஆம் அதிபதியோட பார்வை வேற 5ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து மேலே படுறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இடையில நிறைய வந்து ஒரு வாக்குவாதங்கள் ஒரு முரண்பாடுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் வந்து நீங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய உடன்பிறப்புகளாகட்டும் இல்லை வெளி வட்டாரங்கள் எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ அந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் உங்களுடைய ராசியிலேயே அமரக்கூடிய குரு பகவான் பார்வை வந்து நண்பர்கள் ஸ்தானத்துக்கு படுறதுனால இது வரைக்கும் வந்து உங்கள் சொல்ல நண்பர்கள் வந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் புதிய நண்பர்கள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப நாளாக நட்பாக இருந்த நண்பர்களும் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த குரு அதிசார காலங்கள் இருக்கிறது. சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் இணைந்து உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை வந்து பார்க்குது. இப்போ புத்திர பாக்கியங்கள் எல்லாமே ஏற்பட்டாலுமே ஏதோ ஒரு முன்னோர்கள் அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் அந்த கைக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அந்த சொத்துக்கள் வந்து நம்ம கைக்கு வரும் அன்றைக்கி நினச்சி நீங்கள் ஒரு முடிவெடுத்து போனீங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு நவகிரகத்தில் வீற்றிருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த குரு அதிசார பயிற்சியால் வரக்கூடிய 5 பேட் நியூஸ் ஆனது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்காம உங்களுக்கு இருக்கும். இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.